ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அதாவது நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவனிடம் நான் பயின்றவன் சொல்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவை முன்னிறுத்திட்டு பாக்கியராஜ் பின்னாடி நிற்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாரதி ராஜான்னு பேரே சொன்னதில்லை. எங்க டைரக்டர் சார் அல்லது எங்களுடைய குருநாதர், அதாவது நம்பர் 1 இயக்குனரோட நம்பர் 1 அசோசியேட் டைரக்டர்ங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஃபகத் ஃபாசில சொல்றோம், பசில் ஜோசப் சொல்றோம், ஒரு பக்கத்து வீட்டு ஆல்மர் இருக்கிறது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே கிரே ஷேட்ஸ்ல இருக்கும், ஒயிட் பிளாக்கா இருக்காரு. நம்மள மாதிரியே வீக்னஸ் இருக்கக்கூடிய எளிய மனிதரா தான் இருப்பாரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய வலிமையான ஒரு மனித நேயத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்கிரீன் பிளேல எடுத்துட்டு வருவாரு. அமிதாப் பச்சன் இந்தியன் சூப்பர் ஸ்டார், அவரு வந்து இவர் அங்கீகரிக்கிறாருன்னா பாக்கியராஜ் வந்து எந்த அளவு நம்ம வந்து கமல் ரஜினி அப்படி சொல்றோமோ, நீங்க சொல்றது மாதிரி பாக்கியராஜுங்கிறதும் ஒரு திரைக்கதையில ஒரு சிகரம் தான். கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுறாரு. அவர் சொல்றாங்க, அந்த படத்துல மேக்கப் போடுறப்ப மேக்கப் பண்ண சொன்னாங்களாம், ரஜினி கமலுக்கு எல்லாம் மேக்கப் போட்டிருக்கேன், உனக்கெல்லாம் மேக்கப் போட வேண்டியது இருக்கு பாரு அப்படின்ட்டு. ரஜினி கமல் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல, ரொம்ப திறமையானவரா இல்ல, நம்மள மாதிரி ஒரு ஆளா இருக்கிறத அவர் ஒரு பாணியாவே அவர் உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோபனா அவங்க வந்து அவங்க பார்ப்பன சமூகத்துல இருந்து வந்துட்டு இவர் நாவிதர் சமூகமா இருப்பாரு. இந்த லவ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க தான் இவங்களை வந்து விரட்டி லவ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்களை வந்து அவரு காட்டியிருக்காரு தான். இந்த ஒரு புரோட்டாகனிஸ்ட் வந்து படம் முடியறப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளா இருக்கும். இப்ப ஒருவரல ராஜகுமாரி பாக்கியராஜ் வந்து ஒரு ராஜகுமாரை தேடி வராருன்னா இயல்பான நல்லவரா மாறிடுவாரு படத்தோட எண்டுல. ஆனா கடைசி ராஜகுமாரி கிடைச்சிருதுங்கிறது வேற விஷயம். அது ஒரு வாழ்க்கையின் அனுபவ போக்குல நம்ம கத்துக்கிறோம். அந்த அனுபவ போக்கு தான் ஸ்கிரீன் பிளேக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு புரோட்டாகனிஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல முட்டாளா இருக்கலாம், ஆனா கதை முடியறப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளா, நிறைய தடைகளை சந்திச்ச ஆளா இருக்கணுங்கிறோம். சோ அவர் படத்துல இயல்பான அனுபவங்கள் தான், லைஃப் அனுபவங்கள் வரப்ப அது ஒரு லைஃபோட அனுபவமாவே மாறுது. நார்மல் கில்லி மாதிரி படத்துல, இல்ல ரஜினி பாட்ஷா மாதிரி படத்துல, இல்ல அஜித் படத்துல எல்லாம் பெரிய ஹீரோ 100 பேர் அடிக்கிறத விட ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு ஆளு வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறாண்டாங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ல தொடர். அவர் வந்து எப்பயுமே டவுன் டு த எர்த் இருப்பார். நான் இப்ப போனா கூட நான் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு உரிமையோட சாப்பிட்டு தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லா ஸ்கிரிப்ட் 1 மணி ஆயிரும். நான் தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு கூட போவேன். அவர் பெரிய ஸ்டார் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க சார் படம் பண்றாரா இல்லையோ இப்பயுமே அந்த திரைக்கதைக்கு உண்டான மரியாதை அவர் கொடுப்பாரு. கடுமையான உழைப்பாளி, அதே நேரத்துல டவுன் டு த எர்த் இருப்பாரு. அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு பாக்கியராஜ் சோர்ஸ்னா அவர் தான். இவர் டீ குலசேகர் இவர் தான். ஏர் முருகதாஸ் கதை திருட்டு இது பண்றப்ப கூட ஒரு சாதாரண உதவி இயக்குனர் சைடு தான் நின்றுருக்காரு. சோ அவர் வந்து எப்பயுமே ஒரு ரைட்டர்ஸோட ஒரு இதுவா இருந்திருக்காரு. இவங்க சின்னவங்க, அவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அது விஜய் படத்துல ஒர்க் பண்றப்ப ஏர் முருகதாஸ் புராணம். விஜய் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டார் நினைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறுவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் கார்த்திக் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்றைக்கு திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்கள் வந்து நம்ம விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாகத்தான் நம்ம அவரை பற்றி பேச போகிறோம். கண்ணீர் விடுவது அழுவதுங்கிறது இல்லை, இது அவரை நினைவு கூறுவது. அவர் ஒரு பெரிய சாதனையாளர் என்ற வகையில் வந்து ஒரு 50 ஆண்டு சினிமா துறையில் இருந்தவருங்கிற வகையில் அதை நினைவு கூறுவது ஒரு கடமை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கதையாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், அவரே வந்து இசையும் அமைச்சிருக்கிறார், அவரே நடிச்சும் இருக்கிறார், ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறார், வில்லனாகவும் நடிச்சிருக்கிறார், கேமியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெஸ்ட் ரோல் மாதிரி அதையும் பண்ணுறார், குணச்சித்திர நடிகராகவும் உள்ள வந்திருக்கிறார். பல பரிமாணங்கள் இருக்குது. அரசியல் கட்சி தொடங்கியவர்னு ஒன்று சொல்கிறாங்க. எம்ஜிஆருடைய கலை உலக வாரிசு அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருந்தது. இப்படி பல பரிமாணங்கள் கொண்டவர். ரஜினி கமல் என்ற 2 பெரும் நடிகர்கள் வந்து திரையுலகை ஆண்ட காலத்திலே தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அதுக்கு இடையில நிறுவி கொண்ட ஒரு நபர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை உண்டு. எப்படி பார்க்குறீங்க அவரை பற்றி, அவருடைய நினைவு கூறும் விதமாக உங்களுடைய? காலையில நியூஸ் பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா ஒரு 17 நாளுக்கு முன்னாடி அவர் பாரதி ராஜாவோட அதில் ஈவெண்ட்ல பார்த்துருப்போம். எப்பவுமே டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவோட முக்கியமான ஒரு ஆஸ்தான ஒரு இயக்குனரா இருந்திருக்காரு. இந்த பாட்டில் வரல, ஒரு நாயகன் உதயமாகிறான்ல, அதாவது நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவனிடம் நான் பயின்றவன் சொல்னு சொல்லிட்டு
பாரதி ராஜாவை முன்னிறுத்திட்டு பாக்கியராஜ் பின்னாடி நிப்பாரு. அந்த இது எனக்கு பிடிக்கும். அவரோட திரைக்கதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாரதி ராஜா ஆமா. பேரே சொன்னதில்ல. சொன்னதில்ல. எங்க டைரக்டர் சார், டைரக்டர் சார் அல்லது எங்களுடைய குருநாதர், அதாவது நம்பர் 1 இயக்குனரோட நம்பர் 1 அசோசியேட் டைரக்டர்ங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில எனக்கு பாக்கியராஜ் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அவரோட திரைக்கதை வந்து ரொம்ப ஒரு அட்டகாசமான, நீங்க நம்ம சொல்றோம்ல 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் அவர் படிச்சு பண்ணாரா படிக்காம பண்ணாரெல்லாம் தெரியாது. ரொம்ப அட்டகாசமா முரண் இயக்கம், ஒரு கேரக்டர் புரோட்டகனிஸ்ட் வந்து மாறக்கூடிய விஷயம், சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை கத்துக்கலாம். ஈவன் அவரோட இப்ப கூட வரத்துக்கு முன்னாடி சுவரல சித்திரங்கள் ஒரு 1 hour பார்த்துட்டு வந்தேன். அட்டகாசமான ஸ்கிரீன் பிளே. அதாவது இந்த முரண் இவங்க லவ், இந்த லவ்ல இருந்து இப்ப பாக்கியராஜ் வந்து இவங்களை லவ் பண்ற நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அந்த பக்கம் சுதாகருக்கு ஒரு மாமா பொண்ணு இருப்பாங்க, அவங்கள லவ் பண்ற நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்க 2 பேருக்கு அந்த லவ் பிரேக் ஆற இடம், இவங்க 2 பேரும் லவ் பண்ற இடம் ரொம்ப கோர்த்து ரொம்ப அழகா இருக்கும். அவரோட ஸ்கிரீன் பிளே மனசுக்கு நெருக்கமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஃபகத் ஃபாசில சொல்றோம், பசில் ஜோசப் சொல்றோம், ஒரு பக்கத்து வீட்டு ஆல்மர் இருக்கிறது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே கிரே ஷேட்ஸ்ல இருக்கும், ஒயிட் பிளாக்கா இருக்காரு. நம்மள மாதிரியே வீக்னஸ் இருக்கக்கூடிய எளிய மனிதரா தான் இருப்பாரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய வலிமையான ஒரு மனித நேயத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்கிரீன் பிளேல எடுத்துட்டு வருவாரு. எப்பவுமே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு திரைக்கதை இயக்குனர். நம்ம சொல்ல வேண்டிய இதுவே இல்ல, அமிதாப் பச்சன் இந்தியன் சூப்பர் ஸ்டார், அவரு வந்து இவர் அங்கீகரிக்கிறாருன்னா பாக்கியராஜ் வந்து எந்த அளவு நம்ம வந்து கமல் ரஜினி அப்படி சொல்றோமோ, நீங்க சொல்றது மாதிரி பாக்கியராஜுங்கிறதும் ஒரு திரைக்கதையில ஒரு சிகரம் தான் நான் பாக்கிறேன். அதுல இப்ப பாரதி ராஜாவுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த படம் வந்து அந்த மயிலு அப்படிங்கிற படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தொடங்கினதா சொல்லுவாங்க. ஜெயலலிதாவை வச்சு நடிக்க வைக்கிறது அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு பிறகு அது ஒரு கமர்ஷியலாக பண்ணலாம் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்றதுல இருந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபிலிமாக மாறினதுல மிக முக்கியமான ரோல் பாக்யராஜுக்கு உண்டு அப்படின்றத சொல்லுவாங்க. கமலுடைய கேரக்டரை இன்னும் மேம்படுத்தினதும், ரஜினியை வந்து இன்னும் இது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தா ரஜினியே சொல்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் பாக்கியராஜ் தான் இதை இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கு அப்படின்னு. சோ ரஜினியோட அந்த ஸ்டைலுக்கு உண்டான ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அந்த பரட்டை கேரக்டருக்கு, அதுக்கு பாக்கியராஜ் தான் அவர் சொல்ற 90% அப்படின்றார். 90% என்னுடைய இது ரோல் வந்து இது அவர் தான். ஏன்னா அவர் கிராமத்துல இருந்து வர்றதுல இருந்து, ரஜினி வந்து கர்நாடகா கிராமத்துல இருந்து வந்திருப்பாரு. சோ நம்ம ஒரு கிராமத்தை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பாக்கியராஜுக்கு அந்த லோக்கல் பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே பாரதி ராஜாக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு அசோசியேட்டா இருந்திருக்காரு பார்க்க முடியும். ஓகே, அது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாலும் பாக்யராஜை வந்து அங்கீகரிச்சு அவரை முதல்ல ஹீரோ ஆக்குனது பாரதி ராஜா. அவரை முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்குனது மட்டும் இல்ல, அவரை வந்து ஹீரோவும் ஆக்கி பார்த்திருக்கிறார், வசனமும் எழுத வச்சிருக்கிறார். சிவப்பு ரோஜாக்கள் படத்துல அவர் தான் வசனம் அப்படின்றத சொல்றாங்க. அதன் பிறகு அவர் வந்து பல்வேறு பரிசோதனை முயற்சிகள் செய்யறார். அவரே வில்லனா நடிக்கிறார். ஒரு படத்துல விடியவரை காத்திரு, ரொம்ப த்ரில்லிங்கான படம். அது அவரே தயாரிச்ச படம்னு சொல்றாங்க. அந்த ஸ்டைல் இருக்குல்ல, தன்னையே கேலி செஞ்சுக்கிற ஒரு ஹீரோ கதாபாத்திரம், அது யாரும் எந்த ஹீரோவும் சம்மதிக்க மாட்டாங்க. என்ன துணிச்சல் அதெல்லாம் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் வந்து ஒரு எளிய பின்னணியில இருந்து வந்திருக்கணும். ஒரு சைட்ல இருந்து வந்திருந்தாலுமே தாழ்வு மனப்பான்மையில இருந்து அது செய்யறாரா? நம்மளாம் ஒரு பெரிய ஹீரோ இல்ல, நம்ம சாதாரண ஆளு, மேபி அதனால இருக்கலாம். அதாவது அவர் முதல் படத்திலேயே கூட ஹீரோ நடிச்சதே கூட அவரு சுதாகர் நடிக்க வேண்டிய பாத்திரத்தை அவர் நடிக்கிறாரு. அப்ப இயல்பாவே கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுறாரு. அவர் சொல்றாங்க, அந்த முதல் படத்துல மேக்கப் போடுறப்ப மேக்கப் பண்ண சொன்னாங்களாம், ரஜினி கமலுக்குலாம் மேக்கப் போட்டிருக்கேன், உனக்கெல்லாம் மேக்கப் போட வேண்டியது இருக்கு பாரு அப்படின்ட்டு சொல்றதுனால மேபி அவர் பர்சனாலிட்டியும் அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது அவர் திரைக்கதை ரீதியாவே அந்த எளிய இந்த மாதிரியான கிரேசியேட்ஸ் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அந்த பாத்திரம் வந்து பெண் பித்தரா இருக்கும், பொய் சொல்லும். நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடி, நீங்க சூரல சித்திரங்கள் பாத்தீங்கன்னா பணத்தை திருடி 30 ரூபா அவங்களுக்கு கொடுத்து அப்பாவை போட்டு விட்டுருவாப்ல, அப்படி ஒரு கேரக்டரா இருப்பாப்ல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இன்று போய் நாளை வேலை, வீட்டுக்கு மன்னனை வாங்கி தர மாட்டாப்ல, ஆனா அவங்க லவ்வர் வீட்டுக்கு மன்னனை வாங்கி தரக்கூடிய ஆளா இருப்பாப்ல. நண்பர்கள் சைட் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக இவரு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு தம்மு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த புகை மட்டும் வரும் வெளியில. சண்முகமணி தானே தோழர், அது செருப்பு வெளியில இருக்க கண்டுபிடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு எட்டி பார்ப்பாங்க, உள்ளது புகை மட்டும் வரும். அந்த காட்சியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த ஊர்ல இருந்து வர பின்னணி இருக்குல்ல, அந்த 80s 70s 80s இளைஞர்களோட ஒரு பல்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்காரு. அதனாலதான் அவர் கனெக்ட் பண்றாரு. இப்ப ரஜினி கமல் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா இல்ல, ரொம்ப திறமையானவரா இல்ல, நம்மள மாதிரி ஒரு ஆளா இருக்கிறத அவர் ஒரு பாணியாவே அவர் உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தோழர். சோ அவர் கதை எழுதுறதுக்கும் அவரு சொல்றாங்க என்னன்னா, சுத்தி இருக்கிறதுல இருந்தா கதைகள் எப்பவுமே. ரீசெண்டா கூட ஒரு பேட்டி பார்த்தேன்,
அவர் பக்கத்துல இருக்கிற பாத்திரங்களை அதை தான் படிக்க சொல்லுவாங்க, நுட்பமா பார்க்க சொல்லி. இந்த கலாப்பட்டி சிங்காரம்னா அவர் உண்மையிலேயே பார்த்த பாத்திரத்துல இருந்தா எடுத்து ஊர்ல உள்ள கேரக்டர்னு சொல்லுவாரு. ஆர் சுந்தரராஜன் வந்து பயணங்கள் முடிவதில்லை அந்த ரூம்ல இந்த கிட்டார் வாசிட்டு இருப்பாங்கல்ல இவரும் யாரு மோகனும் எஸ்வி சேகரும், அது பாக்கியராஜ் ஷேர் பண்ணதான் ரூம்ல. ஆட போடா எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மா ஷேர் பண்ணதை தூக்கி படமா எடுத்துட்டாராம். அதை பாக்கியராஜ் சொல்லுவார் நிறைய பேட்டிகள்ல. அவனும் நானும் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தோம், சும்மா போற போக்குல சொன்னேன், அதை பார்த்தா படத்துல வருது. சரி நம்ம தான் நிறைய பேரை பாக்குறோம்ல, சரி இருக்கிறவன் எடுக்கிறான் இல்லாதவன் எடுத்துட்டு போறான், அந்த மாதிரி அவர் சொல்றாரு. பெருந்தன்மை இவரும் சுந்தரராஜனும் ஒன்னாவே சின்ன வயசா ஒன்னா படிச்சவங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னாவே படிச்சவங்க. இவரு ஹீரோ நடிக்கணும்னு வந்ததாகவும் அவர் வந்து டைரக்ஷனுக்காக வந்ததாகவும் அது அப்படியே மாறிடுச்சு. அந்த சுத்தி இருக்கிற பாத்திரங்களை ரொம்ப கவனிப்பார் நினைக்கிறேன் பாக்கியராஜ். அதனால இந்த யதார்த்த லைஃபுக்கு இப்படி கிரேஸ் ஷேடு தான் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் தோழர். அதனால அவர் படத்துல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த தன்மை கமல் ரஜினி படங்கள்ல பெண் கேரக்டர்களுக்கு வந்து பெருசா இருக்காது. அவங்க டுயட் போடுவாங்க, கதாநாயகியை வந்து வில்லன்ட்ட மாட்டிக்குவா, அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோ போவாரு, அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு அநீதி நடக்கும் அவங்களுக்கு இப்படி இருக்கும். ஆனா இவருடைய படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு நிஜமா அவங்களுக்கு ஒரு வேல்யூவான ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அது தூரல் நின்று போச்சா இருந்தாலும் சரி, சுவரலா சித்திரங்கள்ல இருந்து அப்படிதான் சரோஜா கேரக்டர் தான் மெயினா இருக்கும். அப்புறம் தூரல் நின்று போச்சுலையும் ரொம்ப இதுவா இருக்கும். ஒரு ஊர்ல ராஜகுமாரியில வரக்கூடிய மீனா பாத்திரம் வந்து அவளை சுத்தி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இவர் ரொம்ப மோசமான ஆளா இருப்பாரு, ராஜகுமாரியை தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க வந்து டவுன் டு த எர்த்தா கட்டுறது. பவுனு தான் இந்த படத்துல இன்னொரு படம் வரும் ஆரிராரோ, அதுல அவங்கள சுத்தி பானுபிரியா சுத்தி தான் எல்லாம். சுந்தரகாண்டம்ல அந்த ஒரு பெண் பாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் அந்த 7 நாட்கள் சின்ன வீடு, இன்று போய் நாளைவா ராதிகா சுத்தி தான் அந்த கதாபாத்திரம். இன்று போய் நாளைவா இப்போ வரைக்கும் இந்த லாஸ்டா சந்தான ஒரு படம் கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அது அதை கூட இன்று போய் நாளைவா இப்ப பார்த்தாலுமே ரொம்ப அட்டகாசமான ஒரு படமா இருக்குல்ல தோட. சோ பெண் பாத்திரங்கள் வந்து இதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இது பண்றாரு. குறிப்பா இது நம்ம ஆளு சோபனா அவங்க வந்து அவங்க பார்ப்பன சமூகத்துல இருந்து வந்துட்டு இவர் நாவிதர் சமூகமா இருப்பாரு. இந்த லவ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்கதான் இவங்களை வந்து விரட்டி லவ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்களை வந்து அவரு காட்டியிருக்காரு தான். ஆமா, அவளுக்கான ஒரு பர்சனல் உணர்வு இருக்குது, அவ விரும்பலாம், அவ தேர்வு. மௌன கீதங்கள்ல இவங்க சரிதா அந்த பாத்திரமும் ரொம்ப அழகா இருக்கும். பாமா ருக்மணிலயும் 2 ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அவர் பார்க்கறதுக்கு பெண் வீக்னஸ் இருக்கிறாள் அந்த மாதிரி தான் அவர் தன்னை காட்டிக்கிட்டா கூட அவர் படங்கள்ல வந்து பெண்கள் ரொம்ப நல்லா தான் கண்ணியமா தான் காட்டப்பட்டிருக்காங்கிறது என்னோட கருத்து தோழர். பாக்யராஜ் படத்தில் உள்ள நகைச்சுவை தோழர், அது அந்த நகைச்சுவை அப்படின்றது வந்து ஒரு தனித்துவமா இருக்கும். ஆமா, எப்பவுமே கவுண்டமணி, செந்தில், இந்த நாகேஷ் இப்படி தனியா வச்சிருப்பாங்க, நகைச்சுவை பண்ணுவதற்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. ஆனா பாக்யராஜ் படத்துக்கு அப்படி ஒரு தேவையே இல்ல, எல்லாமே அதன் கதையின் போக்கிலே ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இவங்களுடைய பார்வை பாக்யராஜ் படத்துல தோழர் மெயினா அந்த தாவணி கனவுகள்ல இவரு எல்லா தங்கச்சிகள்லாம் கூட்டு போய் படத்துக்கு போவாரு. அது விரசமான காட்சி இருக்கும், அவங்க வயசுக்கு வரக்கூடிய தங்கச்சிகளா இருப்பாங்க. இவர் சில்லறையை போட்டுட்டு இவரை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த காட்சி எனக்கு டக்கு நகைச்சுவை. 25 காசு திருப்பி எடுத்து கடைசியில தங்கச்சி சொல்லலாம், ஆனா நாங்களே கண்ணை முடிக்கிறோம், நீ ஒவ்வொரு தடவையும் போட வேணான்னு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு. இன்னொரு பாப்பா ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா காசு போட மறந்துட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது அதே மாதிரி இன்று போய் நாளேவா எண்ட் டு எண்ட் காமெடியா இருக்கும். சுவரலா சித்திரங்களை ஒரு நாடகம் போடுவாரு. நாடகம் போடுறப்ப அவங்க அப்பா கல்லாப்பட்டி சிங்காரம் வந்து, ஏன்பா அசிங்கப்படுத்திட்ட, போய் நடிகையோட அம்மா கிட்ட பல்ல கட்டிட்டேப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல வறுமையை கூட நகைச்சுவையா காட்டியிருப்பாரு இந்த அந்த 7 நாட்கள்ல. ஏடா கோபி அப்படிங்கிற அந்த கேரக்டர், கோபிக்கும் இவருக்கும் உண்டான அந்த விஷயங்கள் காமெடியாவும் இருக்கும், அதே நேரத்துல எல்லாரும் ரசிக்கும்படியாவும் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளா இருப்பாரு. இந்த ஒரு ஊர்ல ராஜகுமாரியில அந்த ஜம்ப் பண்ணு வரல, மெத்தல ஜம்ப் பண்ணி இவங்களையும் ஜம்ப் பண்ண சொல்லுவார், நீ என்னை போட்டு விட்டுட்டேனா அப்படிம்பாரு. மெயினா அவர் காமெடியை ட்விஸ்ட்ல எல்லாம் வைப்பார். தொடர்ந்து படத்தோட எண்டிங்ல வைக்கிறது இருக்குல்ல, அந்த லிவிங்ஸ்டன் வந்து காலை பிடிக்கிறப்ப இவரோட அந்த பத்திரிகை எல்லாம் கீழே விழுகும் ஒரு ஊர்ல ராஜகுமாரில. இவர் இதுக்கப்புறம் லவ் சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த எண்டிங்ல கூட காமெடியா ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாக்கு இவர் லவ் பண்றாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க லவ் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி டார்லிங்ல இவர் மேல போய் தற்கொலை பண்ணிக்க போறாருன்னு பார்த்தா அது பிளாட்டா ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குல்ல தோழர். அதாவது சின்ன சின்ன இடங்கள்ல கூட அவரு எனக்கு தெரிஞ்சு இப்ப சார்லி சாப்ளின் வந்து ரொம்ப சோகத்தை ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாரு அப்படிம்பாங்க. இவர் படத்துல வறுமை இருக்கும், கொடுமை இருக்கும், அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கக்கூடிய
ஒரு பண்பு. குறிப்பா சுவரல சித்திரங்கள்லாம் சரோசா குப்பை கொட்டுறையா கொட்டு கொட்டு அப்படிம்பாப்ல, இல்ல டெய்லர் அப்படிம்பாங்க. அதுல என்னன்னா வறுமையை காட்டுவாரு. அந்த வறுமை காரணமா அந்த சுதாகர் ஆட்டை போடுறதுக்கு கவுண்டர் பண்ணி ரெடி பண்ணுவாரு. சார் இப்ப இங்கதான் வச்சிருந்தேன், ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்க, சிசர் சிகரெட். உடனே இவரு பாக்கியராஜ் சொல்றாரு, என்ன டெய்லர் ரொம்ப வசதி போல அப்படிம்பாரு. அதெல்லாம் அந்த ஊர் சைட்ல இருக்கிற, அதாவது அவங்க வறுமையில தான் இருப்பாங்க, ஆனாலும் ஒரு பணக்காரனை பார்த்து ஆட்டையை போடுறது இருக்குல்ல. அப்ப பாக்கியராஜ் வந்து சுதாகரை பார்ப்பாரு, அவரோட பெல்ட்டை பார்ப்பாரு, கண்ணாடியை பார்ப்பாரு, என்னடா இவ்வளவு பர்சனாலிட்டி ஒருத்தர் இருக்கா, பைக்கை பார்ப்பாரு, ஓகே பெரிய ஆள் தான் போல. அப்புறம் ஹீரோவா அவரை இது பண்ணலாம். அப்புறம் அவர்கிட்ட ஒரு இரவல் கேட்பாரு, இந்த சட்டை பேண்ட் அவர் ப்ரொபோஸ் பண்றது, அந்த ஜோக்க ஆரம்பிச்சு தோழர். அத என்ன இருந்தாலும் ஹீரோ தான், அந்த இடத்துல நம்ம கலங்கிடுவோம் தோழர். காமெடி தான். இவர் போய் பார்த்துட்டு வரல அந்த காதல் வைபோகமே. திருப்பி வரப்ப பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ஹீரோ தான், காமெடியன் தான் அப்படின்னு. அவர் வந்து ஒரு அவருக்குள்ள நிறைய லைஃப்ல வலி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தோழர். அது எல்லாத்தையும் அவர் வந்து ஸ்கிரீன் பிளேவா மாத்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு எளிய, இப்ப நம்மள மாதிரி இயல்பான ஆட்கள் இயல்பா அப்படிதானே தோழர். எல்லாருமே ரஜினி கமல் மாதிரி 100% ஜெயிச்சவங்க. நம்மள மாதிரி ஆட்கள் ரொம்ப சாதாரணமான ஆட்கள் 100ல ஒரு 10% என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வெற்றி வரும். மற்றபடி நம்ம வடிவேலு மாதிரி லைஃப்ல செருப்பால தானே அடி வாங்கிட்டு இருப்போம். அதை வந்து அவர் ரொம்ப அழகா காட்டுவார் தோழர். அது பாக்கியராஜிட்ட அந்த இன்னைக்கு ஃபகத் ஃபாசில் ஒரு சாப்பிட்ற ஒரு சீன் ஒன்று காட்டுவாங்க பாத்தீங்களா தோழர். கல்யாணத்துல கேமரா எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அவர் ஃபகத் ஃபாசில் வந்து வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருப்பாரு, கேமரா பக்கத்துல வந்து லைட்டா சாப்பிடுவாரு. இதுக்கெல்லாம் மூலதனம் வந்து பாக்கியராஜ் தான் நினைக்கிறேன். கடைசி சாப்பாடு எப்படி இருக்குன்னா அந்த அளவு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த ஒரு படம் ஞான் பிரகாஷ்ன்ற ஒரு படம், அந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் தான் இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன் தோழர். எனக்கு தெரிஞ்ச கேரளாலாம் பாக்கியராஜுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டுன்னு சொல்லுவாங்க தோழர். அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப கதாநாயகிகளை வந்து புதுசா போடுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாயிருச்சு. வடக்கே இருந்து கூட்டு வருவாங்க, கேரளால இருந்து கூட்டு வருவாங்க, தெலுங்குல இருந்து கூட்டு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் ஒண்ணு இருக்காது. புதுசா போடுற அவங்க வந்து அழகா இருக்கிறாங்க, கலரா இருக்கிறாங்க, புதுசா ஒண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம். நக்மாவெல்லாம் அப்படிதான் கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனா இவர் வந்து கொண்டு வரும்போது பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கும், நடிக்கிறதுக்கு அந்த ஸ்கோப் இருக்கும். இப்போ முந்தானை முடிச்ச ஊர்வசி, அதை பத்தி ரேவதி சமீபத்துல வந்து பேசியிருந்தாங்க. ஒரே நினைக்கிறேன். அப்படியா? ஊர்வசிக்கு பாராட்டு சொல்றப்ப பாக்கியராஜ் அதுல இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. ஒரே காலகட்டத்துல நாங்கெல்லாம் வந்தோம். ஆனா விருதுகள் அப்படின்னு அறிவிக்கும் போதெல்லாம் ஊர்வசி போய் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விருது, பிலிம்பேர் விருதா, ஒன்னு அவங்க மாநில அரசு விருதா, ஒன்னு அவங்க தமிழ்நாடு அரசு விருது, இப்படி வந்து நிறைய வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா பாக்கியராஜ் அப்படின்னு. அவங்களோட தங்கை ஒருத்தங்க ஒண்ணு, அவங்க அக்கா தோழர் சுலோச்சனா சின்ன வீட்டுல நடிப்பாங்க. அவங்கதான் முந்தானை முடிச்சுக்கு ஃபர்ஸ்ட் பாத்துருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சைட்ல ஜீன்ஸ் டி ஷர்ட் எல்லாம் போட்டது சின்ன பொண்ணாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க போல. டக்குனு இவங்கள ஹீரோயின் ஆக்கிட்டு இருப்பாங்க. கோவை சரளாவும் அப்படித்தான். கோவை சரளா, ஆமா, கோவை சரளா அம்மா ரோல் பண்ண வச்சிருப்பாரு தோழர். சின்ன வீட்டுல அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு போல. அவங்கள கூப்பிட்டு வந்து அம்மா ரோல் பண்ண வச்சு அதை சக்சஸ் வேற பண்ணி காட்டியிருக்காங்க. ஆமா ஆமா. துறல் நின்று போச்சு படத்துல அவங்க ஒரு கெஸ்ட் ரோலா தான் வருவாங்க, சின்ன ரோல். பக்கத்து வீட்டு பொண்ணு அடிச்சுமா எட்டி பார்த்துட்டு கலாய்க்கிறோம். நீங்க அந்த காமெடின்னு சொன்னே, துறல் நின்று போச்சுல ஒரு காமெடியை மிஸ் பண்ணிட்டு அவரு பொண்ணு பார்க்க போவாங்கல்ல, ஃப்ரெண்டு கலரா ஒருத்தர் இருப்பாப்ல, அடுத்த நான் வரேன்னு சொல்லுவாப்ல, டே தயவு செஞ்சு வந்துடாதான் பாப்ல. அதெல்லாம் அவ்வளவு இயல்பானது. பக்கத்துல இருந்தா நான் எப்படா அப்படின்னு ஒரு ஹீரோ அந்த மாதிரி சீன் வைக்க மாட்டாங்கல்ல தோழர். அது பாக்கியராஜ் தான். அதெல்லாம் இது ஹீரோ வில்லன், அப்புறம் சில குணச்சித்திர நடிகர்கள் முக்கியமான ரோல் அப்படின்னு இதை தாண்டி எல்லா கேரக்டருமே வேலை செய்யும் ஒரு படத்துல. இந்த சின்ன பசங்க, நீ அந்த 7 நாட்கள் படம் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதுல கூட ஒருத்தன் அசிஸ்டன்ட் இருப்பான். ஆமா ஆமா, ஏடா கோபி. அவன் அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனோ ஒரு தேர்ந்த நடிகர் என்பது போல அந்த இது இருக்கும். அப்புறம் முந்தானை முடிச்சுல ஊர்வசி கூட சின்ன பசங்க சுத்துவாங்க. ஆமா, சின்ன பசங்க சுத்துவாங்க, குட்டி குட்டி பசங்க. அந்த பசங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வந்து அவரு நிறைய படங்கள்ல தோழர் நான் பார்த்த வரைக்கும் அந்த சின்ன பசங்களை வச்சு அந்த கதையை நகர்த்துறதுக்கு ஒரு இடமா யூஸ் பண்ணிருப்பாரு. இவருக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க ஊர்வசி. கல்யாணம் பண்ணலாமா வேணாம்னு யோசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க மூத்த தரத்து பையன், ஒருத்த இளைய தரத்து பையன், ஒரு பையன் தூக்கம் இல்லாம இருப்பாப்ல பாத்தீங்கன்னா. அவனை எழுப்பினா நீ ஏன்டா ஒழுங்கா, அவனும் தம்பி தான், அவன் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கான், இல்ல நான் தூங்கல, என்னை எங்க அம்மா வேலை வாங்கிச்சுன்னு பார்த்தா மூத்த தரத்து ஆள் வந்து பையன் வந்து கையில எல்லாம் அடி வாங்கியிருப்பாப்ல, தூங்காம இருப்பாப்ல. அதனால அவரால் இது பண்ணிருக்க முடியாது. அதுல இருந்து ஒரு சரி நம்ம மகனை பார்த்துக்கிட்டா இதுவா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அது கதையின் நகர்வுக்கும் கூட அந்த பசங்க விளையாட்டுத்தனமா மட்டும் வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கோபி அப்படின்னா எங்க ஆசான் வந்து பசிச்சுச்சுன்னா அந்த ஈர துணியை கட்டிக்கும். அந்த சீன்ல ரொம்ப எமோஷனலா, ஒரு இட்லி ஒரு அண்டா நிறைய சாம்பார் இல்ல அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து அந்த குட்டி குட்டி பாத்திரங்கள் கூட நீங்க சொல்றது அவர் கதைகள்ல வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது தோழர். கேட்டலிஸ்டா
இந்த கதையை நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு அந்த பசங்க வருவாங்க. முந்தானி முடிச்சுல அந்த சின்ன குழந்தைய கூட வச்சு தாண்டுவாங்க தோழர். அது ஞாபகம் வருது இல்ல? அல்லாத ஒரு முறை இவர் சொல்லியிருந்தாரு நம்ம சிவகுமார், ஒரு ஹீரோ எப்படி என்ட்ரி ஆவான், இவர் வராரு முந்தானி முடிச்சுல ஒரு பஸ்ல இருந்து வரும்போதே குழந்தை ஆய் போயிருச்சுன்னு உடைக்கிறது, ஹீரோவோட இமேஜ உடைக்கிறது. ஆயை வந்தவொடனே ஆய் கழுவுறது, ஆய் கழுவிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல தொட்டில போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு குடும்பஸ்த, மனைவி இல்ல, குழந்தை இருக்குது, அந்த மாதிரி எல்லா இமேஜையும் உடைச்சு போட்டு வந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு அவருடைய படங்கள்ல இசை, அதுக்கு பாடல்கள், அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம். ஆனா அதே நேரத்துல எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவருடைய முதல் படம் பாரதி ராஜாவோட 16 வயதினிலே இளையராஜாவோட ரொம்ப நெருக்கமான குரூப். ஏன்னா பாரதி ராஜாவும் இளையராஜாவும் ரொம்ப நெருக்கம். இவர் அதன் வழியே இவரும் உள்ளே இருந்து வந்தவர். ஸோ பாரதி ராஜா வழியில இவருக்கு நெருக்கம். அப்படி இருந்து இளையராஜா அதன் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறார். ஆனா அந்த நேரத்துல அவரை ஓரம் கட்டி வச்சுட்டு கங்கை மரனை கூட்டு வந்து மியூசிக் போட வச்சிருப்பார். ஆனா அதுவும் நல்லா இருக்குது. ஆமா, அந்த சுவர்லா சித்திரங்கள்ல கங்கை மரம் தான் போட்டிருப்பாரு. அது சினிமாவில் அப்படி உருவாங்களோ தோழருக்கு. டேரக்டரு, அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டேரக்டரும் செட் ஆயிடுவாங்க. ஸோ இவருக்கு அமர் தான் சொல்லுவார், ரொம்ப அன்போட சொல்லுவார், எனக்கு அமர் தான் ரொம்ப நெருக்கம். ராஜா ஒரு பெரிய லெவல், அவங்கள டேரக்டர், அவங்கள மூத்த செட், அதனால இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் மௌனகீதங்களுக்கு திருப்பி ராஜா வந்தார் நினைக்கிறேன் தோழர். திருப்பி முந்தானை முடிச்சுல இவர் அமர் வேணும்னு சொல்றாராம். ஏவிஎம்ல இல்ல இது எங்களோட முக்கியமான படம், கிராமத்து படம், ராஜா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல. இவர் ஐயா நமக்கு அவருக்கு செட் ஆகுதுங்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த இளையராஜா ஒத்துக்கிட்டாரு பாக்யராஜ் வர சொல்லுங்க அந்த இந்த சாங்லாம். ஆனா நிறைய பேர் முட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பனிங் சாங் விளக்கு வைக்கும் நேரத்துல இவர் விவரசம் எழுதிட்டாரு போல. பாக்யராஜ் அது ஃபுல்லா பண்ணுங்கிறாரு, நான் மாலை போட்டிருக்கேங்கிறாரு. நீங்க மாலை போட்டீங்கன்னா நீங்க தானே மியூசிக், நீங்க பாடித்தான் ஆகணுங்கிறாரு. இவரு சண்டை வருது. அப்ப அவர் கிண்டலா பாடுறாரு, விளக்கு வைக்கும் நேரத்துல தானா அப்படின்ட்டு. சாமி நீங்க முன்னாடி பாடுறதோட இப்ப பாடுறதா ஒரு மறைஞ்சிருந்து பாக்கையில தன்னா இல்ல, அது பாக்யராஜ் சொல்றப்ப நல்லா இருக்கும். இப்பதான் அது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, டக்குன்னு மறந்து போச்சு. இப்பதான் ஒரு சமாச்சாரமா இருக்கு அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவரு நான் பாடுறேன்னு இருக்காரு ஃபுல்லா. இல்ல நீங்க இப்படி பாடுங்க, இதுவே எனக்கு போதும் இந்த மீட்டரு. நல்ல ஒரு சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இவ்வளவு போதும் அப்படிங்கிறதுல இல்ல அவரே மியூசிக் பண்ணிருக்கிறாரு பாருங்க. இது நம்மால இல்ல, அவருக்கு சொல்லுவாங்க இளையராஜாக்கும் அவருக்கும் சண்டை. அதுக்காக தான் சங்கீதம் பாட அது ஒரு பாட்டை ஒன்று வச்சிருப்பாரு. இது ஞானம் உள்ளவர்கள் ரெண்டு பாடுவாங்க, கேள்வி ஞானம் இது போதும் சொல்லிட்டு இவர் பாடுவாரு. தொடர் அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பாக்யராஜ் அசிஸ்டன்ட்டுகளை பார்த்தாலே என்ன உங்களால மியூசிக் பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வரான் இளையராஜா. பயங்கர கோபமா இருக்காங்க. பார்த்திபன் போகும்போது ஒத்துக்கவே இல்லையாமே, ஒத்துக்கல. அதே மாதிரி இவரும் சொல்றாரு தோழர். அந்த ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் இளையராஜா, இந்த ஒரு பேரு லிவிங்ஸ்டனு, பாண்டியராஜனுக்கு போட்டு கொடுத்தாரு. பாண்டியராஜன் கூட இருந்தா நல்லா போட்டு கொடுத்தாரு. ஒருத்தர் இருப்பார் தோழர், அந்த இவங்க பல்லவி நடிகையோட ஹஸ்பண்ட் தோழர். அவரு ஒரு டைரக்டர் தான், குமாரா, ஜிஎம் குமார். அவர் 2-3 படம் நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. டெக்னிக்கலாவே அவரு போறப்ப அறுவடை நாள். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப அழகா பிஜிஎம்ல போட்டு கொடுத்திருக்காரு. பட் இனிஷியலா இவங்களை பார்த்தாலே, பாக்யராஜோட அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தாலே ஒரு இன்டெலெக்சுவல் செட் அவங்க, அந்த டீமே இல்லையா? ஆமா ஆமா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா வந்தாங்க. பாக்யராஜ் கீழே வந்தவங்க, பாண்டியராஜன் நல்ல பொசிஷனுக்கு போனாரு, லிவிங்ஸ்டன் நல்லா போனாரு, எல்லாருமே. அந்த ஜிஎம் குமார் அதே மாதிரி தோழர். இந்த பார்த்திபன் ஆமா இதுல வருவார் தோழர். இந்த தாவணி கனவுகள்ல முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க, போஸ்ட்மேன் மாதிரி. அந்த கேரக்டர் கூட ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன் பிளேல பிளேஸ் பண்றது இருக்குல்ல தோழர். ரொம்ப பணம் இருக்கிறவனா மேட்டர் இல்ல, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை புரிஞ்சுக்கிறதா மேட்டர்னு சொல்லி ஒரு இடம் எடுத்துட்டு வருவாப்ல. இல்ல அந்த கான்செப்ட் என்னன்னா, தாவணி கனவுகள் தான். வயசு பொண்ணுங்க, அவங்க கல்யாணம் ஆகணும், வாழணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு மூத்தவனா பிறக்கிறதுல உள்ள சுமை. அந்த சமயத்துல அப்படி இருப்பாங்களா தோழர். 80s வேலை கிடைக்காத ஒரு அண்ணன் இருப்பாரு. ஆமா அது படித்த ஒரு தலைமுறைகள் உருவாகுது இல்லையா. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல உருவாகி வரக்கூடிய, ஆனா வேலை இல்லாத திண்டாட்டம். ஆமா அது வறுமை நிறம் சிகப்பு, அதுக்கப்புறம் நிழல்கள்ல அது அந்த வரிசையில தாவணி கனவுகள். ஆனா அது சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இதுவும் அது எல்லாத்தையும் காட்டுவாரு. ஆனா பாக்யராஜ் அவருக்கே உண்டான பாணியில காட்டுவார். காஜா போய் எடுத்துட்டு வருவாரு தெரியுமா தோழர். அந்த டெய்லர் ஒருத்தர் இருப்பார், இதுலயும் டக்குன்னு பேச்சு கொடுக்குற மாதிரி முன்னாடி காஜாவை எடுத்துருவாரு. இல்ல அது பழசு, இதை எடுத்துக்கோங்க, உங்களோட வறுமை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அவரும் இன்னொரு மாப்பிள்ளையா வருவாரு கிளைமேக்ஸ்ல. ரொம்ப நல்லா இருக்கும் தோழர். பாக்யராஜ் பாரதிராஜா சந்திக்கிற இடம் இருக்குல்ல, அந்த ஒரு நாயகன் ஆக்ட் அப்படிம்பாரு. பாரதிராஜாவும் பாக்யராஜ் இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
அவர் எதிர்பார்த்த வசனத்தை இவர் எழுதுவாரு, அவர் டென்ஷன்ல இருப்பாரு. நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராதிகாட்ட நடிச்சு காட்டுவாரு. ராதிகாவும் கோல்டன் ஆர்டிஸ்ட், ராதிகா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க முடியாது. ராதிகா, பாக்கியராஜ் ஸ்கிரீனே கலர்ஃபுல்லா இருக்கும் தோழர். செங்கமலம் சிரிக்குது அந்த சாங்கு இல்ல என் தோழர். சிவாஜி வேற அந்த படத்துல சிவாஜிக்கு இதே மாதிரிதான் அந்த முதல் மரியாதையில நடந்த மாதிரியே டைலாக்கே கொடுக்காம அப்படியே எடுத்திருக்காங்க தோழர் சிவாஜி. சிவாஜி அந்த படத்துல ரொம்ப லைவ்லியா இருப்பார். பக்கத்துல ஒரு மிலிட்ரி அப்படிங்கிற மாதிரியான அந்த நிகழ்ச்சியா இருக்கும் தோழர். அவருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா அங்கேருந்து போறப்ப மிலிட்ரிக்காக தான் அவர் கட்டுரை எழுதுவார். அதுல என்னன்னா அவங்க அம்மாவெல்லாம் கேட்டு எழுதிட்டு அந்த மிலிட்ரிட்ட கொஞ்சம் கவனமா அப்படின்னு எழுதிருப்பாரு. ஒரு இடத்துல காமெடி எழுதிருப்பாரு இயல்பா. அப்புறம் இன்னொரு இடத்துல ரொம்ப நிகழ்ச்சியாவும் எழுதுவாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த மிலிட்ரியோட பாத்திரம். சிவாஜியோட 4-5 முக்கியமான ரோல்ல மிலிட்ரி பாத்திரம் வரும் தோழர். ஆமா ஆமா, அவருடைய படங்கள் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வகையில அவர் நிறைய பண்ணியிருக்கிறார். அதுல அதிக சர்ச்சையான படங்கள் ஒண்ணு என்னன்னா, அந்த 7 நாட்கள்ல அந்த தாலி சென்டிமெண்ட் அது ரொம்ப பிற்போக்கானது அப்படின்ற விமர்சனங்கள் இருக்குது. ஆனா அவரு அந்த படத்துடைய வெற்றி அவரை கன்னடத்துல, தெலுங்குல, இந்தியில எல்லாம் அந்த படங்களை ரீமேக் பண்ற அளவுக்கு அது போய் சேர்ந்தது. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் வேற. ஆனா அதே நேரத்துல விமர்சனங்களும் வந்தது. அது பழமைவாதம், பிற்போக்குத்தனம். இன்னைக்கு வரைக்கும் அந்த விவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது. இன்னொரு படம் இது நம்மாலும் ஒரு பெரிய சர்ச்சையாகி ஒரு பார்ப்பன சமூகத்துல இருந்து எங்களை கேலி செய்யறாங்க, விமர்சனம் பண்ற மாதிரி படம் எடுத்திருக்கிறாங்க, வழக்கெல்லாம் வேற போட்டாங்க. ஆனா படம் ஓடி அது வசூல் எடுத்துருச்சு. இந்த 2 முரண்பாடு இருக்குல்ல, ஒன்னு ஒரு பிற்போக்கான பாக்யராஜ் அப்படின்ற மாதிரி ஒண்ணு தெரியுது. இன்னொரு பக்கம் சாதி தீண்டாமைக்கு எதிராக முதல்ல அவர் தான் படம் எடுக்கிறாரு, ஆணவ கொலைக்கு எதிராக படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இது நம்மால் படத்துல வருது. எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அந்த 7 நாட்கள் அது சொல்லுவாங்க, இந்த அட்லி படம் ராஜாராணி மௌனராகத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சும்பாங்க. மௌனராகத்தோட ஒன்லைனும் அந்த 7 நாட்களோட ஒன்லைனும் ஒண்ணு தோழர். என்ன இங்க பாக்யராஜ் உயிரோட இருக்காரு. அதுவும் தாலி சென்டிமெண்ட் கதை, ஹஸ்பண்டோட போறாங்க. அந்த பழைய லவ்ல மறந்துடும், இப்ப இருக்கிறதா இதுங்கிறதா மௌனராகம். ஸோ மௌனராகத்துக்கு இதுவே அந்த 7 நாட்கள் தான். நான் அந்த 7 நாட்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். ரொம்ப அட்டகாசமான படம் தோழர். அந்த படத்தோட பாக்குறப்ப எனக்கு அந்த பிற்போக்கு கருத்தெல்லாம் அது இருக்குங்கிறது விமர்சனம் இருந்தாலும் அந்த படத்தை தாலி மேட்ரு கிடையாது. இன்னைக்கு நம்ம தேர்வு செஞ்சிருக்கிற வாழ்க்கை தான் யதார்த்தம் அப்படி எனக்கு புரிஞ்சு. அந்த படத்தோட பாக்குறப்ப அது கன்வின்சிங்கா இருந்துச்சு தோழர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம இடதுசாரி அரசியல் படிச்ச பிறகு நம்ம பார்த்தாலும் இந்த படத்துல இது நொட்டை, இது நொல்ல, இதுதான் நம்ம கண்ணில் படம். நான் அப்படிதான் இது பிற்போக்குன்னு தான் பாக்குறேன். இந்த இடத்துல ஏதாவது பாக்யராஜ் கோட்டை விட்டுருப்பாங்க. அந்த கதைக்கு அது கன்வின்சிங்கா இருக்கு தோழர். அந்த காலகட்டத்துக்கு அது கன்வின்சிங்காவே இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. மேமே அதோட கிளைமேக்ஸ்ல எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற யதார்த்த வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல. அது பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் யதார்த்த வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பதிலா அவரு அதை சொல்றதுக்காக தாலியை யூஸ் பண்ணிருக்காரு புரிஞ்சுக்கலாம் தோழர். இல்ல, ஆனா அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் நம்ம கொடுக்கலாம். அவர் ஒண்ணு சொல்றாரு இல்லையா, என்ற காதலி உங்க மனைவி ஆகலாம், உங்க மனைவி உங்க மனைவி என்னுடைய. ஆமா தோழர், அது ஒரு இயங்கியல் தானே தோழர். ஒரு நீங்க காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டீங்க, திருப்பி 12th படிக்க முடியாதுல்ல. ஒரு தாட் ப்ராசஸ்ல ஒரு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு அவர் அதை தான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன். அது தாலியோட இருக்கிறதுனால அது நம்ம ஆட்கள் தாலி மட்டும் வச்சுக்கிட்டு எக்கச்சக்க படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது நான் என்ன பாக்குறேன்னா தோழர், அந்த 7 நாட்களே அந்த ஒரு முற்போக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் பாக்குறேன் தோழர். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பழைய லவ்லயே அப்படி இது பண்ணியே இருக்கணும் இல்ல. ஒண்ணு கல்யாணம் ஆன உடனே இந்த பக்கம் வந்திருக்கணும். அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு. சோ இவங்க அந்த தாலியை மெயினா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ உங்களுக்கு கடவுளையும் விட முடியல அவங்களால. அப்ப நீ அந்த பக்கம் போங்கிறதான தோழர். லாஜிக்கா யோசிச்சோன்னா தாலி மட்டுமே மேட்டர் இல்ல, தாலி மட்டுமே மேட்டர். தாலி அவரு ஒரு குறியீடா அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படிதான் எனக்கு பட்டுச்சு தோழர். அது தாலியை மெயினா வச்சிருப்பாருன்னு நினைக்கல தோழர். அதே மாதிரி இது நம்ம ஆளு ரொம்ப ஒரு ரியலாவே அது பாத்தீங்கன்னா, இப்ப வேதம்புதி இதுலயாவது தோழர் ஒரு பார்ப்பன சிறுவன்ட்டேந்து நீங்க பாலுங்கிறது இது நீங்க தேவர்கிறது படிச்சு வாங்கின பட்டமான்னு பாரதிராஜா இது வைக்கிறார். வித் டியூ ரெஸ்பெக்ட், பாரதிராஜா ஒரு பெரிய லெஜெண்ட் தான் அது. ஆனா இவரு ஒரு தேவர் சமூகத்துக்கு மேல இருந்து ஒரு புத்திமதி சொல்றாரு. இவரு ஒரு பட்டியலினத்துல இருந்து சோமயாஜுலு மாதிரியான முரட்டையர் மாதிரி அவர் காட்டுறப்பய அந்த ஐயர்கள்லயே அவர் முக்கியமான ஐயரா இருக்காரு. அவரு ஒரு பெரிய குருக்கள், சதுர்வேதி மாதிரியான ஒரு பெரிய ஒருத்தர். 4 வேதங்கள் பிடித்த அந்த இடத்துல ஒரு லவ் ஒண்ணு இது பண்ணி அவருக்கு இவரு அட்வைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள். ரெண்டாவது அவரோட அந்த ஜாதி அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு எல்லாத்துக்கும் உதவிக்கூடிய ஒரு ஆளா இருந்தா கூட தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஐயரா இருக்காரு. அந்த இடத்துல இருந்து ஒரு சமூக நீதி பேசுறது இருக்குல்ல, ரியலான ஒரு சமூக நீதியான. எல்லாத்துலயும் கெட்டவனா இருக்கணும் அவசியம் இல்ல, நல்ல மனுஷனா நல்ல அன்பானவா பண்பானவனா இருப்பான். ஆனா தீண்டாமை கடைபிடிக்கக்கூடிய. ஆமா, ஆனா இவர் பாத்தீங்கன்னா சீனை ஒண்ணு வச்சிருப்பாரு. பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் அவங்க குடிசையில இருப்பாங்க.
ஏதோ மழையிலேயே வெள்ளத்திலே எல்லாம் குடிசை எல்லாம் இவர் நிறைய கொடுப்பாரு. அப்ப எல்லாருக்கும் குடிசை போடுறதுக்காக பணம் எல்லாம் எவ்வளவு ஆகும், மொத்தமா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்பாரு. அதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிடுவாரு. ஆனா அப்படியே காத்துல அவருடைய மேல போட்டிருக்கிற துண்டு கீழே இது ஆயிட்டு அதை எடுக்க மாட்டாரு, தூக்கிட்டு வந்து கொடுப்பா. அவர் வாங்க மாட்டாரு. அது நீயே வச்சுக்கோ அப்படின்றவாரு. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருப்பாரு அவரு. அப்பதான் தோழர் ஒரு எளிய பின்னணியில இருந்து ஆரம்பத்துல பாக்கியராஜை பாக்குறப்ப என்னடா ஃப்ராடுத்தனம் பண்றாரு, ஃப்ராடையரோட சேர்ந்து சுத்துவாரு அந்த ஸ்வாகான்னு சொல்லிட்டு. அதுலயும் இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கல தோழர். 4 பேர் போனா ஒருத்தர் இந்த மாதிரி சும்மா அப்படியே போயிட்டு காசு வாங்கக்கூடிய விஷயம், அந்த விஷயத்துல ஒரு காமெடியா பஞ்சாபாத்திரம் எடுங்கோ அப்படின்னு பஞ்சபாத்திரம் எடுங்க. உடனே அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துடும், டே நீ உண்மையிலே கோமியம் வேணும் அந்த மாதிரி. லட்சுமி இருப்பா இல்ல உங்ககிட்ட தான் வாங்கிட்டு சொன்னாங்க. இல்ல அதுதான் தோழர், அந்த அவர் படத்துக்கு காமெடியானே தேவையில்ல, அந்த ஒரு நல்லா அப்படியே போகும். அதுல அவர் ஒரு முற்போக்கு எடுத்துட்டு வர்றாருல தோழர். அது ரொம்ப ஒரு நல்ல, அதாவது ஒரு எளிய மக்களோட பார்வையில இருந்து நீங்க மேல இருந்து அட்வைஸ் பண்ற மாதிரியா சொல்லாம யதார்த்தமான வழி அடி வாங்குறவங்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை பேசுனதுல பாக்கியராஜ் ஒரு முன்னடியா படுது தோழர். அதனால நான் அப்படிதான் பாக்குறேன். இதுல சில விமர்சனங்கள் இருக்கு. இன்னொன்னு, அந்த 7 நாட்களோட படத்தை கொஞ்சம் லைட்டா டிங்கரிங் பண்ணி தான் டியூடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் அந்த கதைகள் ரெலவெண்டா இருக்குல்ல தோழர். இன்னைக்குமே அந்த கதை ரெலவெண்டா இருக்கு. இவர் கேரக்டர் பாக்கியராஜ் கேரக்டர் மாதிரி சொல்றாங்க. என்ன அவர் தாலி இல்ல, தாலிக்கு முக்கியத்துவம் இல்ல, அவளுக்கு பிடிச்சவன்ட்ட போட்டோம். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு லிவிங் டுகெதர்லாம் தாலிக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்லாம போச்சு. சோ இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் படங்கள்லாம் அப்படி எடுக்கலாம். அன்னைக்கு பாக்கியராஜனால அன்னைக்கு இருக்கிற ஸ்கோப்புக்கு அவரு கொஞ்சம் முற்போக்கானதா தான் நான் பாக்குறேன் தோழர் பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும். இந்த ரகசிய போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ரகசிய போலீஸ், அது எம்ஜிஆர் கொஞ்சம் காட்சிகள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம படத்துல எம்ஜிஆர் நடிக்க வைக்கிறோம். அப்ப அந்த காட்சிகளோட எடுத்து வச்சுக்கிட்டு அத மாமாவை மாத்திருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி திரைக்கதை எழுதி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். அது வேற சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் தான் தோழர் நம்ம ஆர்யாவும் மாதவன் நடிச்சாங்கல்ல, வேட்டை தான் நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்தோட ஸ்கிரிப்டும் பாக்கியராஜோட ஸ்கிரிப்ட் தோழர். ஒரு அண்ணன் கோலையா இருப்பாரு மாதவன், ஆர்யா மாதவனுக்காக போய் அடிப்பாரு. சோ சமகாலகட்டத்திலயும் அவர் படத்தை நிறைய டிங்கரிங் இந்த மாதிரி எடுத்து பண்றாங்க. இது இவரோட ஸ்கிரிப்ட் தான். இதுல 2மே பாக்கியராஜா இருப்பாரு. இவர் ஆஞ்சநேயரே தனக்கு ஹெல்ப் பண்றதா அவரு நினைச்சுக்குவாரு. சில்க் இருப்பாங்க படத்துல, இருப்பாங்க தெலுங்கு பேசுற இதுல இருப்பாங்க. இவர் தெலுங்குமே ரொம்ப அழகா பேசுறாரு. சில்க்ட பேசுற சீன்லாம் ரொம்ப அவரோட பாடி லாங்குவேஜும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேருமே நல்லா பண்ணிருப்பாங்க. 2 பேரும் நல்லா பண்ணிருப்பாங்க. அத இந்த சில்க்குரிய கேரக்டரே ஒரு மாதிரி கலகலப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு சீரியஸான பாக்கியராஜ், எனக்கு 2 அப்பா அப்படின்னு. அவருடைய படங்கள்ல நிறைய டயலாக்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். முருங்கக்கா காமெடி, அப்புறம் அந்த மாடு ஏன் கத்துது தெரியுமா, இது ஏன் கத்துது தெரியுமா, அந்த மாதிரி இது நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான டயலாக்ஸ்கள்லாம் இருக்கும். இன்னொன்னு, கிராமத்தை அது ஒரு அம்சமா படத்துல தொடர்ந்து அந்த மெயினா நீங்க சொல்ற அந்த முருங்கக்கா ஒண்ணு ஒரு ராஜகுமாரியில மாடை அடக்க போவாரு. அது கீராஜனரன் கதையில வரும் தோழர். கோபாலபுரம் மக்கள் நினைக்கிறேன் அதுல வரும். இதே மாதிரி ஒரு காளமாடு அடக்கிறதுக்கு ஒரு பசுமாடு இருக்கும். அது உன் வீக்னஸ் எனக்கு தெரியும் அப்படிம்பாரு. அப்புறம் அவங்க பாட்டிட்டு அந்த கதையை சொல்லுவாரு, டே இந்த மாதிரியான புத்திலாம் உனக்கு தான்டா தோணும் அப்படிமாங்க. பசுமாடை காட்டி அந்த மாடை அடக்கிற சீன் இருக்குல்ல, மாடு அடங்கிரும். அப்படி ஒரு சீனு அவர் படத்துல அந்த இது வந்துட்டே இருக்கும். மௌன கீதங்கள்ல ரொம்ப வீக்கான ஒரு ஆளா வருவாரு. அதுதான் தோழர் மௌன கீதங்களோட ஸ்கிரிப்ட் தான் தோழர். தெலுங்குலையும் தமிழையும் எக்கச்சக்கமா ஓடுற ஸ்கிரிப்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிஞ்சுட்டு பையன் மூலமாவா பொண்ணு மூலமா சேருவாங்க. இன்னைக்கு விசுவாசம் வரைக்கும் அதான் தோழர் ஸ்கிரிப்ட் மௌன கீதங்களோட. மௌன கீதங்கள்லாம் உங்களுக்கு பாக்கியராஜ் வீக்னஸா இருப்பாரு. அதுக்கு பதிலா வேற இப்ப இதுல அஜித்குமார் விசுவாசத்துல ரொம்ப ரவுடித்தனமா இருப்பாரு. சோ இவங்களோட அப்பாவோட வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பாவே பசங்களை காப்பாத்துற கதை இருக்குல்ல. இது மௌன கீதங்களோட ஸ்கிரிப்ட் தோழர். தெலுங்குல நிறைய ஹீரோஸ் திடீர்னு மார்க்கெட் அவுட் ஆச்சுன்னா இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்களா. வெங்கடேஷ் நயன்தாராவோட பண்ணிருக்காரு. சிரஞ்சீவி ஸ்கிரிப்ட் இருக்கு. இதே மாதிரி படங்களுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் இருக்கு. அவர் ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்குறாரு தோழர். எனக்கு அப்படிதான் படுது. பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்ப்ளேட். யாருமே தொடாத ஒரு படம் சின்ன வீடு. சின்ன வீடு இல்ல தோழர். அதுதான் காமன் அடுத்ததான் பேசணும். அது மியூசிக் வரும் தோழர். நகிருதண்ணா இதெல்லாம் யூஸ் பண்ணி 6,28,000 2ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இன்னைக்குமே நவீனமான மியூசிக். இப்ப ஒரு பையன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல அவார்டு ஒரு பையன் வாங்கினார் தோழர்.
அந்த பையன் வந்து ஃபைனல் இந்த பாட்டு பாடினான் தோழர், ரொம்ப அட்டகாசமா பாடினான். அப்பதான் தெரிஞ்சா, இப்ப நார்மலா அந்த பாட்டு கேட்கறப்ப ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நம்ம பிரம்மாண்டம் தெரியல தோழர், அந்த பையன் பாக்குறப்பதான் அது எவ்வளவு இனோவேட்டிவா இருக்கு. அந்த சீனோட கற்பனை பண்ணி பாருங்க. இவர் கரெக்ட் பண்றதுக்கு பொருத்தமான ஒரு மியூசிக் அவர் வாங்கியிருக்காருல்ல. அது யார் மியூசிக்? மௌனகீதன், இது சின்ன வீடு, இளையராஜா. அது வாங்கணும்ல தோழர், அதுக்கு ஒரு சென்ஸ் வேணும்ல தோழர். இல்ல அதுல அந்த வரப்ப அந்த டிவில அந்த இரங்கலுக்காக ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாக்கியராஜ் ஒரு மலையாள பெண்ணை பார்த்து ஏதோ மலையாள பாட்டெல்லாம் பாடுவாரு. அப்புறம் வந்து அது யாரு, அது ஏதோ ஒன்று, அது யானை அப்படிம்பாரு. ஒய்ஃபை ரொம்ப பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணிருப்பாரு. மோசமான ஒரு ஆளா இருப்பாரு இல்ல. அது நிறைய ஹீரோஸ் ஒத்துக்க மாட்டாங்க. தன்னை வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆளா காட்டுறது இருக்குல்ல. சின்ன வீடு மாதிரி ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு, அது பாத்தீங்கன்னா அந்த செப்பனி மாதிரி ஒரு வண்டி, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போஸ்டர். எனக்கு முன்னாடி பார்த்தது ஞாபகம். அதுக்கு ஒரு காரணம், அவ குண்டா இருக்கிறா, எனக்கு பிடிக்கல, அதனால நான் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வச்சு, ஆனா அது தப்பு அப்படின்ற மாதிரி தப்பு பண்ற அளவு பாக்கியராஜ் இருப்பாரு. இந்த ஒரு ராஜகுமாரி இல்ல தோழர், ஒருத்த இவர் இருக்கார்ல சார்லி, வந்து பணத்தை வந்து கொடுப்பாரு, கொடுத்தோன்னே ஒரு காசு கொடுப்பாரு. ஆக்சுவலா இவர் மோசமான ஆளா இருப்பார். இவர் கொஞ்சம் தன்னை வந்து மேட்டிமையா காட்டுறன்னு காசு கொடுப்பாரு. உடனே அவரு, சார் அது மொத்தமா கொடு சார் சொல்லி வாங்கிட்டு போவார். இதுல பாக்குறது சார் அது இல்ல சார், மாடசாமி சார், அதுல நீங்க பாக்குறது என்னோட கேரக்டர் சார், அட போ சார் நீலாம் என்ன சார் படிச்சாலா சார் திட்டுவாரு. ஒரு எளிய மக்கள் வந்து பாக்கியராஜிட்ட புத்துமதி சொல்லுவாங்க. இவர் எல்லா வீக்னஸும் கொண்ட ஒரு ஆளா இருக்காரு. குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி காமம் மாதிரி வீக்னஸ் அதிகமாவே இருக்கக்கூடிய ஒரு, அவர் படத்துல முருங்கக்கா சமாச்சாரம் மாதிரிதான் அப்படி ஒரு திருட்டு மொழியும் அந்த விஷயங்களும் அவர் படத்துல இருந்துட்டே தான் தோழர். புதிய புதிய விஷயங்களை தொடர்றது அப்படின்றது ஒண்ணு, அதே ரொம்ப நேர்த்தியா செய்யறது. இப்ப அவரை பத்தின அதிகம் பேசக்கூடிய விஷயம் திரைக்கதை மன்னன். எதனால அது அவ்வளவு பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப இவருடைய படங்கள் மேக்சிமம் ஒரு கதை படம் வந்துருச்சு அப்படின்னா தெலுங்குல வாங்கிடுவாங்க, கன்னடத்துல வாங்கிடுவாங்க, அல்லது இவரை கூப்பிட்டே பண்ணிடுவாங்க, ஹிந்தியில வாங்கிடுவாங்க, வேற வேற மொழிகள்ல வாங்கிடுறது உடனே நடந்துடும். இப்ப ரஜினியே சொல்றாரு, இந்த ஸ்கில் இருந்தது அப்படின்னா இதை வச்சுட்டு அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், போயஸ் கடன்ல 5 வீடு வாங்கி இருந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்றாருன்னா அது மேல ஒரு பெருசா இல்லை. அவர் உடனே அதை முடிச்சுட்டு ஒரு அடுத்த படம் அடுத்த கதை அப்படி போயிடுறாரு அப்படின்றத, அது ஒரு பேஷனா இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனா அந்த திரைக்கதையுடைய நேர்த்தி அப்படி ஒவ்வொரு இதையும் வந்து பாரதி ராஜாவே கூட புதிய வரப்புகளுக்கு அவர் தான் கூப்பிடுறாரு. என்னவோ தெரியல, கிளைமேக்ஸ் வந்து செட் ஆகல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, அது பாக்கி கரெக்டா அப்படின்னு அவர் வந்து அவரு கிளைமேக்ஸ் இல்ல இன்டர்வல்ல இருந்து சரியில்லை சரி மாத்து அப்படின்னா அவர் மாத்தி கொடுக்குறாரு. இதுக்குதான் நீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, பலரும் பாராட்டுறாங்க. நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா பாக்கியராஜோட ஸ்கிரீன் பிளே தோழர்? நான் வந்து நம்ம பிலிம் இன்ஸ்டியூட்ல சிட்ஃபீல்டுன்ட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு ஒரு புக் வந்து போர்ஷனா வைப்பாங்க தோழர். ஆனா படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம், பாக்கியராஜ் 76, 77 என்ன படிச்சிருப்பாரு, அது அப்படியே அதுக்கு உண்டான எல்லா பொருத்தப்பாடுகளும் அதுல இருக்கு தோழர். மெயினா நான் என்ன பாக்குறேன்னா தோழர், சுவரலா சித்திரங்கள்ல ஒரு சாம்பிள் சொல்றேன் தோழர். இவர் வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவாரு, சரோஜாவை லவ் பண்ணுவாரு. சரோஜா வந்து சுதாகரை லவ் பண்ணுவாங்க, சுதாகர் வந்து சரோஜாவை லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுவாங்க. சுதாகரை இந்த பொண்ணு லவ் பண்ணும். இந்த 4 கேரக்டர் வச்சு ஃபர்ஸ்ட் 1 hour விளையாடி இருப்பாரு தோழர் ஸ்கிரீன் பிளேல. அதுல கவுண்டமணியும் சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. இதுல நான் என்ன பாக்குறேன்னா, அது எப்படி தெரியுமா தோழர், ரொம்ப ஒரு விஷயமா ஒரு கேரக்டர் வந்து பாக்கியராஜ் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வருவாரு. அவர் எங்க இந்த லவ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்த வந்து காலையில சும்மா நின்று பூவெல்லாம் வச்சுட்டு நின்று இருப்பாரு. என்ன இங்க நிக்கிறேன்னு கேட்டா, நம்ம லவ் பண்ற பொண்ணு நமக்கா வெயிட் பண்ணும் தலைவா அப்படின்னு சொல்லுவாரு. இவர் பாட்டு பாடிட்டே வரப்ப பார்த்தா சரோஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, யாருக்குன்னா சுதாகருக்கு வெயிட் பண்ணுவாங்க. இவர் என்ன நினைச்சிருவாரு பாக்கியராஜ், இவங்களுக்கு வெயிட் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சிருவாரு. சோ டெய்லி அவங்க வெயிட் பண்றப்ப இவங்களுக்கு தான் அவங்க சுதாகருக்கு வெயிட் பண்ணுவாங்க. அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி இவருக்கு லவ்வே பயங்கரமா வளர்ந்துரும். இவர் போய் அந்த பொண்ணுட்டே போய் கேட்பாரு தோழர், என்ன இப்படி வெயிட் பண்ண என்ன தெரியுமா காரணம், அந்த பையன் சொன்னதை இவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் தோழர். இந்த பொண்ணு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தெரியலையே அப்படிம்பாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்காக வெயிட் பண்ண நடத்த இவரை நினைச்சிட்டு சொல்லுவாரு, அது சுதாகர் நினைச்சிட்டு வெக்கப்படும். அது வெக்கப்பட்டோன்னு இவருக்கான சிக்னலா அவர் நினைச்சிட்டு போயிடுவார் தோழர். கட் பண்ணா அவரு சுதாகருக்கு இந்த பொண்ணுக்கும் 2 தடவை வலிக்கி விழுந்திருக்கும். சுதாகர் இந்த பொண்ணை கிண்டல் பண்றதுக்காக ஒன்று பண்ண போக சுதாகரோட போட்டோ இருக்குல்ல தோழர், போட்டோ அந்த பொண்ணு வச்சிருக்கும் கீழே விழுகிறப்ப. இந்த பொண்ணு 2 தடவை விழுந்துருமா தோழர், இவர் சுதாகர் விழுந்துருவாரு, இந்த பொண்ணை திட்டிட்டு போயிடுவாரு. 3ஆவது தடவை அந்த பொண்ணு வந்து விழுகிறப்ப சுதாகரோட போட்டோ வச்சிருக்குன்னு இந்த பொண்ணுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிரும் அந்த பொண்ணு.
ஸோ இந்த போட்டோ வச்சுட்டு சரி அந்த பொண்ணு லவ் பண்ணது போலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே அவங்க மாமா பொண்ணு போய் இந்த டவுட் கேட்பாரு. அந்த மாமா பொண்ணு எக்ஸாக்டா அப்போ அது சுதாகரோட போட்டோ பார்த்துட்டு அப்படி மறைச்சு வைக்கும். உடனே இவர் கேட்பாரு, ஒரு பொண்ணு போட்டோ வச்சிருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு இவர்தான் கேட்கறாங்க, டக்குன்னு லவ் ஆயிரும். இப்ப ஒரே கல்லுல என்ன பண்றாருன்னா இந்த பக்கமும் ஒரு தப்பான ஒரு லவ் ஹோப்பை சொல்றாரு, இந்த பக்கமும் தப்பான ஹோப்பை கொடுக்குறாரு. அதை அப்படியே பிரேக் பண்றாரு தோழர். அப்ப வந்து உங்களுக்கு கதையோட கரைஞ்சு போறீங்களா தோழர்? இப்ப ஒரு 2 கேரக்டர் நம்ம மார்க்சியத்துல படிச்சிருப்போம், முரண் இயக்கம் படிச்சிருப்போம் தோழர். இந்த பக்கம் ஒரு முரண்பாடு தான் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, முரண் அதுதான், அந்த முரண் தான் ஒன்லைன். இந்த 2 ஆப்போசிட்ல வைப்பாரு தோழர். அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஆப்போசிட்ல உள்ள சிமிலாரிட்டிஸை மட்டும் சேர்த்து பேசுவார், 2 பேரும் லவ். அப்புறம் இவங்க 2 பேரும் ரிப்பல் ஆறதை மட்டும் பேசுவார் தோழர். இதை நீங்க இதுலயும் பார்க்கலாம். முந்தானை முடிச்சல அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, பசங்க வரப்ப அந்த மூத்தவங்க சின்னவங்களோட பசங்கன்னோட இவர் கல்யாணம் பண்ண வேணாம்னு நினைப்பாரு. அப்ப இன்னொரு ஒருத்தவங்க செக்ஸியான டீச்சர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எல்லா பொண்ணும் அப்படி கிடையாதியா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாங்கிறத வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வாழ்க்கையில பிளஸ் மைனஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு தோழர். கதைகள்ல நம்ம விவாதம் மட்டும் பிளஸ் மைனஸ் வைக்கிறோம்ல, அது உரையாடி அதுவா ஒரு இடத்த வந்து அடையுது. நான் அவரோட ஸ்கிரீன் பிளேல ரொம்ப பெட்டரா பாக்குறது அதுதான். இந்த ஒரு புரோட்டாகனிஸ்ட் வந்து படம் முடியறப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளா இருக்கணும். இப்ப ஒருவரல ராஜகுமாரி பாக்கியராஜ் வந்து ஒரு ராஜகுமாரை தேடி வராருன்னா இயல்பானா நல்லவரா மாறிடுவாரு படத்தோட எண்டுல. ஆனா கடைசி ராஜகுமாரி கிடைச்சிருதுங்கிறது வேற விஷயம். அது ஒரு வாழ்க்கையின் அனுபவ போக்குல நம்ம கத்துக்கிறோம்ல தோழர். அந்த அனுபவ போக்கு தான் ஸ்கிரீன் பிளேக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு புரோட்டாகனிஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல முட்டாளா இருக்கலாம், ஆனா கதை முடியறப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளா, நிறைய தடைகளை சந்திச்ச ஆளா இருக்கணுங்கிறோம்ல. ஸோ அவர் படத்துல இயல்பான அனுபவங்கள் தான், லைஃப் அனுபவங்கள் வரப்ப அது ஒரு லைஃபோட அனுபவமாவே மாறுது. நார்மல் கில்லி மாதிரி படத்துல, இல்ல ரஜினி பாட்ஷா மாதிரி படத்துல, இல்ல அஜித் படத்துல எல்லாம் பெரிய ஹீரோ 100 பேர் அடிக்கிறத விட ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு ஆளு வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறாண்டாங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ல தோழர். சோ அவன் தடைகள்லாம் தாண்டி தன்னை உணர்றான். மீனாதான் நமக்கு கரெக்ட். ஒரு தாவணி கனவுகள்ல கூட திருட்டு முயற்சி பண்ணுவோம். அப்படி ஆமா நடிகர் அவருக்கு இல்ல நடிகராய் பெரிய நடிகராயிட்டு மோசமான ஆளா இருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்திபனும் அந்த காஜா இது பண்றவங்க இருக்காங்களா, அவங்க கேரக்டர் வந்து அவங்க மூலமா உணர்த்துறது இருக்குல்ல. தங்கச்சிக்கெல்லாம் சொன்னேன் எங்களுக்கு இவங்க போதும்னா, எனக்கு இதெல்லாம் வேணாம், இவங்களாம் எனக்கு வேணாம்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கு அந்த மாப்பிள்ளைகளை தேடும் வந்ததோட அதை எளிய மக்கள் வந்து பாக்கியராஜுக்கு எப்பவுமே கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சார்லியா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கட்டும். ஸோ எளிய மக்கள்கிட்ட அவர் கதையை எடுத்துக்கிறாரு. லைஃபோட முரண்களை, பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்களை கவனிக்கிறாரு. ரெண்டாவது, ஒருவேளை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் தோழர், 80s காலகட்டம் வந்து நம்ம நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்த இளைஞர்களோட காலகட்டம். ஸோ வறுமை, அது மூலமா எக்கச்சக்கமான அனுபவங்கள், அதுல இருந்து அவர் லைஃப்ல இருந்து எடுத்துட்டு வரப்ப ஒரு சிட்டியும் கிராமமும் கலந்த இளைஞர் இருக்கும்ல தோழர், செமி டவுன் இருக்கும்ல தோழர் ஊர்ல. இப்ப பாரதி ராஜா பக்கா கிராமத்தால்னா இவரு கொஞ்சம் டவுன் ஆளா இருக்காப்ல. இவரு இப்ப மதுரைனா ஒரு திருப்பரங்குன்றம் வந்து ஒரு டவுன் மாதிரி இருக்கும், சிட்டியாவும் சொல்லலாம் கிராமமும் சொல்லலாம். அந்த இளைஞர்களோட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவர் பிரதிபலிக்கிறாரு நினைக்கிறேன். தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம கஷ்ட காலத்துல இருக்கும்போது நம்ம சுத்தி நிறைய பேர் பழகி இருந்திருப்போம். ஆனா நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு, அல்லது நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு நான் ஆயிடுவேன். வந்து அவர் பெரிய நட்சத்திரம் ஆயிட்டாரு, மேல போயிட்டாரு, அதனால நான் நெருங்க முடியல அப்படின்ற மாதிரி பலரை பார்த்துருக்கிறோம். எனக்கே சொந்த அனுபவங்கள் உண்டு. சிலர்லாம் அப்படி தூரமா போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த இது உண்டு. ஆனா பாக்யராஜ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது கவுண்டம்னியை உள்ள சேர்த்து விடுறதுக்கு வேலை செய்யறாரு. அவரு டைரக்டர் ஆனது பிறகு ஒரு நைட்டு போயிட்டு சூடலாம் ஏத்தி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவரு செந்தில், அவர் வந்து இப்ப கவுண்டமணி அவங்க நாடகத்துல ஸ்கிரீன் எழுத்து விடுற ஒரு ஆளு. அவர் யாருமே மதிக்க மாட்டாங்களா, எல்லாரும் கிடல் பண்ணுவாங்களாம், கேலி செய்வாங்களாம், அப்படி ஒரு ஆள். அவரை தூக்கிட்டு வந்து தூரல் நின்று போச்சு. ஒரு வீடு சொல்லுவாங்க, எல்டான்ஸ் ரோட்லதான் எல்லாரும் இருப்பாங்க போல. பாக்யராஜ் அங்க போவாராம், அவர் டைரக்டர் ஆன கூட அங்க போவாராம், கவுண்டமணி செந்தில் வாங்க இந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அங்க வந்து அங்க உள்ள ஒரு கூட இருந்த நண்பர்கள், வெள்ள சுப்பையா, கருப்பு சுப்பையா, இவங்க எல்லாத்தையும் அவருடைய படங்கள்ல தொடர்ந்து நடிக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இதன் மூலமாக அவங்களுக்கு பிற படங்கள்ல வாய்ப்புகள் கிடைச்சு, ஏதோ ஒரு வகையில ஒரு நாடகம்னு கூத்துன்னு இருந்தவங்க ஏதோ சினிமாவுல ஆமா அப்படி வர வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த தன்மை தான் நம்ம அதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான குணம்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாருங்க? கண்டிப்பா தோழர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குலசேகரன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட வேட்டியை மடிச்சுக்கிட்ட மாதிரி படங்கள்ல ஞானப்பழத்துல எல்லாம் அசிஸ்டண்டா இருந்தவர். இப்ப வரைக்கும் அவரை போய் பாப்பாராம். அவர் சொல்லுவாரு, பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப டவுன் டு த எர்த் பர்சன், ரொம்ப ஈகோ இல்லாம இருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்ட கேட்டு வியந்து போனேன். இப்பயே சார் படம்னா கூட எக்கச்சக்கமான ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருப்பாராம் தோழர். டெய்லி தன்னை வந்து ஆக்டிவாவே வச்சிருந்தாராம். டி குலசேகர் ஒருத்தர் ஒரு சினிமா சம்பந்தமா 100 புத்தகம் எழுதியிருக்காரு தோழர். அவர் ஒரு உதவி இயக்குனர், பார்த்திபன் இருந்திருக்காரு, பாக்யராஜ் இருந்திருக்காரு, செலியன் இருக்காருல்ல, அவர்லாம் இருந்திருக்காரு. சோ பாக்யராஜ் தான் அவருக்கு பெரிய குருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லுவாரு,
அவர் வந்து எப்பயுமே டவுன் டு த எர்த் இருப்பார். நான் இப்ப போனா கூட நான் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு உரிமையோட சாப்பிட்டு தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லா ஸ்கிரிப்ட் 1 மணி ஆயிரும். சில நான் தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு கூட போவேன். அவர் பெரிய ஸ்டார் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க சார் படம் பண்றாரா இல்லையோ இப்பயுமே அந்த திரைக்கதைக்கு உண்டான மரியாதை அவர் கொடுப்பாரு. கடுமையான உழைப்பாளி, அதே நேரத்துல டவுன் டு த எர்த் இருப்பாரு. அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு பாக்கியராஜ் சோர்ஸ்னா அவர் தான். டீ குலசேகர் இவர் தான். சோ நம்ம மேடல பாக்குற பாக்கியராஜ் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான். இதெல்லாம் கிண்டல் பண்ணுவார்ல, ராதிகா கிண்டல் பண்ணுவார் ரயில்ல, இந்த பக்கம் ஊர்வசியை கிண்டல் பண்ணுவாரு. ரொம்ப எளிமையான மனிதரா தான் இருக்கு. எல்லாரும் அக்சசபிள் மனிதரா தான் இருந்திருக்காரு. பேட்டிலையுமே அதுதான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தோழர், ஒரு எளிய இயக்குனர்கள் வந்து நிறைய பேர் கதை திருட்டுன்னு போனா இவர் வந்து மெயினா ஏஆர் முருகதாஸ் கதை திருட்டு இது பண்றப்ப கூட ஒரு சாதாரண உதவி இயக்குனர் சைடு தான் நின்றுருக்காரு. அதுக்குண்டான இதையும் வாங்கி தந்திருக்காரு, நிதியும் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த இதெல்லாம் போட்டாங்க, நன்றின்னு போட்டுட்டு அவங்களுக்கு தொகையும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவர் வந்து எப்பயுமே ஒரு ரைட்டர்ஸோட ஒரு இதுவா இருந்திருக்காரு. இவங்க சின்னவங்க அவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அது விஜய் படத்துல ஒர்க் பண்றப்ப ஏஆர் முருகதாஸ் புராணம். விஜய் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டார் நினைக்கிறேன். கத்தியால துப்பாக்கியா ஏதோ ஒரு படம். முருகதாஸ் படங்கள நிறைய படங்கள் இந்த பிரச்சனை வரதுனால நமக்கு அந்த சந்தேகம் வருது. கத்தி படத்துக்கு இவர் வந்துச்சு நினைக்கிறேன், கோபி நாயனாரோட கதை. ஆமா, ரபீனா இதுல இருந்தே ஆரம்பிக்குது, ரமணாவில இருந்தே. ஆமா, ரமணால இருந்தே ஆரம்பிக்குது. ரமணாவே அப்படிதான், தீனாவே அப்படி சொல்றாங்க தோழர். தீனாவே கூட வேற யாராவது உதவி இயக்குனர் படம் அப்படின்னு சொல்றாங்க, தெரியல அது கஜினி. ஆமா, அந்த மாதிரி சொல்றாங்க. ரமணாவும் அந்த மாதிரிதான். விஜயகாந்துக்கு தெரிஞ்சு பாதி படம் முக்காவாசி படம் போனதுனால அந்த டைரக்டர் இன்னொரு படம் கொடுத்தாரு போல, வேற ஏதோ ஒரு படம். ரமணாவுக்கு அவரே விஜயகாந்தே கூப்பிட்டு காசு கொடுத்து அனுப்பிட்டாரு. காசு கொடுத்து அனுப்பிச்சாரு. ரெண்டாவது அந்த டைரக்டருக்கு இன்னொரு படம் கொடுத்தாராம் தோழர். அந்த படம் ஓடல. ஆனா ரமணா மாதிரி வெயிட் ஸ்கிரிப்டா இருக்கணும் இல்ல அந்த மாதிரி இவரு எப்பயுமே ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கருக்கு கூட நின்றுருக்காருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். விஜய் படம் அவ்வளவு பெரிய டைரக்டர் அப்படிலாம் அவர் பார்க்கல. ஒருத்தர் எவ்வளவு வெற்றியை சாதிச்சிருக்கிறாருங்கிறத தாண்டி அவர்கிட்ட இருக்கிற மனிதநேயம் தான் பாராட்டக்கூடிய விஷயம். அது அவர்கிட்ட இருந்திருக்குது அப்படிங்கிறத நினைவு கூறுறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.